பிரச்சனைகள் தடைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சத்துக்களுடைய விகித மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஈரல் செயல்பாடு அல்லது ஈரலில் அதிகமாக கொழுப்பு படிந்துள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள்லாம் மிக அதிக அளவில் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய மருந்துகள், மாத்திரைகள், ஆயுட்காலம் முழுவதுமே அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு மிக அதிகமாக பார்க்குறோம். அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததை கூட நம்ம பார்க்க முடிவதில்லை. மாரடைப்புகளோ பக்கவாதமோ 190% வயதான பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருந்திருக்கிறதே தவிர, வயதில் ஏற்படக்கூடிய, அதாவது 50-60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக மிக அதிகமாக நம்ம பார்க்க முடிந்ததில்லை. எப்படி இருந்தது அந்த காலத்தில், இந்த பிரச்சனைகள் எவ்வாறு கையாளப்பட்டதுன்னு வரும்போது, கொள்ளுக்காய் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் அதற்கு மிகப்பெரிய மருந்தாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது. ஊதா நிற பூக்களோடு சிறு சிறு இலைகளோடு தரையில் படர்ந்து வளரக்கூடிய அழகான ஒரு தாவரம் கொள்ளுக்காய் வேலை. மிகப்பெரிய அளவில் ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி, சித்த மருத்துவத்திலும் சரி, ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக, கணையம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக, மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ளீன் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற மிகப்பெரிய மூலிகைன்னு கூட சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, உடலில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள், குறிப்பாக கொழுப்பு சத்துக்களில் ஏற்படுகின்ற விகித மாறுபாடுகள், அதாவது கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலுடைய ஈரல் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் ஏற்படுகின்ற செயல்பாடு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், இதெல்லாம் இன்றைக்கு ஒரு நோய் ஏற்படுவதற்கு முன்பு அது வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா, அந்த மாதிரி நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பு அந்த அறிகுறிகள் ஏற்படும் போதே இயற்கை காரணிகளை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பித்தோன்னா, அது நோயாகவோ அல்லது நோயுடைய பக்க விளைவாகவோ மாறுவதை தடுத்து விட முடியும். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ஈரல் இருக்குது, ஒரு வருடத்திற்கு ஒரு முறைங்கிற மருத்துவ பரிசோதனைக்கு நம்ம போகிறோம். பரிசோதனை செய்து பார்க்கும்போது ஈரலில் கொழுப்பு படிமானங்கள் இருக்கிறது, ஃபேட்டி லிவராக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முறையான சிகிச்சை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது காப்பாற்றப்படுவதை பார்க்குறோம். அப்படி இல்லைனா ஈரல் சம்பந்தப்பட்ட நோயாக கூட ஃப்யூச்சரில் மாறிவிடுவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது, இந்த ஈரலில் ஏற்படுகின்ற கொழுப்பு படிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைக்கக்கூடிய அழகான அருமருந்து இந்த கொள்ளுக்காய் வேலை. கொள்ளுக்காய் வேலையுடைய வேர், அந்த வேரை நம்ம நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து விட வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, மதியம் மற்றும் இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில், குறிப்பாக ஈரலுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து விடுவதை பார்க்க முடியும். பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாகவும், பித்தப்பை கற்களுக்காக பித்தப்பையையே எடுத்து விடுகின்ற அறுவை சிகிச்சைக்கு நிறைய பேர் ஆளாகி கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் நிறைய நேரங்களில் அந்த பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவர்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா உடலுடைய ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட, நார்ச்சத்து இருக்கக்கூடிய, புரோட்டீன் புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது செரிக்க முடியாமல் உடனே ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை பேதியாகக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் எல்லாம் இன்றைக்கு பித்தப்பையை எடுக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல் பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடிய அழகான அருமருந்து எதுனா அந்த கொள்ளுக்காய் வேலை தான். ஒரு 20 கிராம் அளவுக்கு சூரணம் எடுத்து 1 லிட்டர் அளவு தண்ணீரை சேர்த்து நன்றாக அதை கொதிக்க வைத்து அதை ஒரு 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பித்தப்பை கற்கள் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பித்தப்பை கற்களை குணமாக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து இந்த கொள்ளுக்காய் வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
மூன்றாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், குறிப்பாக பெண்களை நம்ம பார்க்கும்போது மாதவிலக்குகளில் ஏற்படுகின்ற கோளாறுகள், கருப்பை கட்டிகள் மற்றும் கருமுட்டை பை கட்டிகளில் ஏற்படுகின்ற கோளாறுகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். நிறைய நேரங்களில் உடல் எடையினால் கருமுட்டை பை கட்டிகள் ஏற்படுகிறதா அல்லது கருமுட்டை பை கட்டிகளால் உடல் எடை ஏற்படுகிறதாங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இரண்டு பிரச்சனைகளையும் தீர்த்து மாதவிலக்கை சீராக்கி அதே நேரத்தில் கருமுட்டை பை கட்டியில் இருக்கக்கூடிய கட்டிகளையும் கரைக்கக்கூடிய அழகான மருந்து இந்த கொள்ளுக்காய் வேலைன்னு சொல்லலாம். ஒரு 20 கிராம் கொள்ளுக்காய் வேலையுடைய சூரணத்தை எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 மாத காலங்கள், குறைந்தது ஒரு 100 நாட்கள் இதை சாப்பிடும்போதே படிப்படியாக உடல் எடை மாறுபாடுகளும் மாதவிலக்குகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் நன்றாக நாம் உணர முடியறதை பார்க்கலாம். இதை ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து பயன்படுத்தும் போது மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிகப்பெரிய அளவில் மறைந்து விடுவதையும் குறைந்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். கொள்ளுக்காய் வேலையை பொறுத்தவரையிலும் ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மண்ணீரல் வீக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கணையத்தில் ஏற்படுகின்ற வீக்கம் மற்றும் கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரை இதை ஒரு மருந்தாக பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் நாம் சென்னை புத்தக கண்காட்சி துவங்குவதை ஒட்டி ஒரு கண்காட்சியினுடைய முக்கியத்துவம் பற்றி நாம் விரிவாக பேசினோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் வாசிப்பினுடைய முக்கியத்துவம் பற்றி, இந்த வாசிப்பு நமக்கு ஏன் அவசியமாக இருக்கிறது என்பதை பற்றி சில வார்த்தைகள் பேசுவது பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற போது ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு முறை சொன்ன வாக்கியம்தான் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். எதை படிக்க வேண்டும் என்கிற ஞானம் இல்லையேல் எழுத்தறிவிருந்தும் பயனில்லை என்பதுதான் அந்த வாசகம். உங்களுக்கு எழுத்தறிவிருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களை மேம்படுத்தி கொள்ள, உங்கள் சிந்தனைகளை விரிவுபடுத்தி கொள்ள, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகும்படியாக புதிய எண்ணங்களை உங்கள் மனதில் வளர்த்து கொள்ள நீங்கள் எத்தகைய நூல்களை படிக்கிறீர்கள், கற்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தேடல் என்பது உங்களை வளரச் செய்வதாக, உங்கள் மனங்களை விரியச் செய்வதாக, உங்கள் பூட்டிய எண்ணங்களின் கதவுகளை திறப்பதாக, இருண்ட மனங்களுக்குள் வெளிச்சம் பாய்ச்சுவதாக அந்த வாசிப்பு அமைய வேண்டும். இந்த உலகம் எவ்வளவு பெரியது! இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை விதமான எண்ணங்கள் கொண்டவர்கள்! வரலாறு எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறது! நம்முடைய பண்பாட்டு மரபினுடைய வேர்கள் எத்தகையவை! இதையெல்லாம் நமக்கு புத்தகங்கள் கற்றுத்தருகின்றன. நம்முடைய சாதி வரலாறும் மத வரலாறும் குடும்ப வரலாறும் தான் நமக்கு தெரியும். சுய சாதி பெருமை பேசுவது, சுய மத பெருமை பேசுவது, சுய குடும்ப பெருமை பேசுவது அல்லது தன்னை பற்றிய பெருமைகளையே பேசிக்கொள்வது, இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு உலகமா? இதற்கு எதிராகத்தான் கலைகளும் இலக்கியங்களும் எழுதப்படுகின்றன, வரலாறு எழுதப்படுகிறது. இந்த உலகத்தை பார், விரிந்த கண்களால் இந்த உலகத்தை பார். உன்னுடைய கைகளை விரித்து இந்த மானுடத்தை நீ இறுக அணைத்துக்கொள். இதுதான் உயர்ந்த இலக்கியங்கள், உயர்ந்த மனங்கள் கொண்ட தத்துவாசான்கள், படைப்பாசிரியர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு சிறந்த நூலை வாசிக்கிற போது நான் ஒரு அடி உயரமாக வளர்ந்து விடுகிறேன். ஒரு சிறந்த கருத்தை நான் பயிலுகிற போது என் வாழ்க்கையில் நான் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைக்கிறேன். இப்படித்தான் புத்தகங்கள் உலகத்தை மாற்றியிருக்கின்றன. இப்படித்தான் புத்தகங்கள் மனிதர்களை மாற்றியிருக்கிறது, வரலாற்றை மாற்றியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நான் நிறைய பேரிடம் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால்,
அவர்கள் தினமும் எதையாவது ஒன்றை படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், படிக்காமல் இல்லை. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நிறைய செய்திகளை படித்து கொண்டே இருக்கிறார்கள். ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள் வரக்கூடியதை படித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வாசிப்பு சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்பாடு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு அவர்கள் எண்ணங்களை மேம்படுத்துகின்றன, சிந்தனைகளை மேம்படுத்துகின்றன என்பது மிக முக்கியமானது. அதனால்தான் ஜெயகாந்தன் சொன்னதை நான் திரும்பவும் சொல்கிறேன், எதை படிக்க வேண்டும் என்கிற ஞானம் இல்லையேல் எழுத்தறிவிருந்தும் பயனில்லை என்று. நமக்கு வாசிப்பதற்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்பது குறைவானது. அந்த நேரத்தை நாம் பயனுள்ள வாசிப்பை எப்படி மேற்கொள்வது? பொதுவாக புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது நிறைய இளைஞர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள். நான் இப்போதுதான் ஒரு புத்தகம் முதலாக வாழ்க்கையில் படிக்கப் போகிறேன், என்ன புத்தகம் படிக்கலாம், பரிந்துரையுங்கள் என்று எனக்கு மிகவும் திகைப்பாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய முதல் புத்தகத்தை நான் வாசித்த போது எனக்கு வயது 8. எனது தந்தையார் எனக்கு அதை அறிமுகப்படுத்தினார். 8 வயதிலிருந்து நான் புத்தகங்களை வாசிக்கிறேன். நாவல்கள், காமிக்ஸ், சிறுகதைகள் இப்படியெல்லாம் ஆரம்பித்து என்னுடைய 10வது வயதில் நான் ஒரு முதல் கவிதை தொகுப்பை படிக்கிறேன். என்னுடைய 16வது வயதில் என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்து விட்டது, என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்து விட்டது. அவ்வளவு இளமை காலத்தில் என்னுடைய வாசிப்பை, என்னுடைய எழுத்தை துவங்கியவன் நான். என்னை யாரும் நிர்பந்திக்கவில்லை, கற்றுத்தரவில்லை. அந்த தேடல் நமக்குள் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது எதை படிக்க வேண்டும் என்கிற கேள்வி என்பது தவறான கேள்வி அல்ல, நாம் கேட்க வேண்டும். ஆனால் அதை கேட்கிற காலம்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் சிறந்த நூல்கள் எவை என்று அவர்களுக்கு பள்ளிகளில் கற்றுத்தரவில்லையா, கல்லூரிகளில் கற்றுத்தரவில்லையா, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கற்றுத்தரவில்லையா? என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். என் தந்தை எனக்கு ஒரு ஆசானாக இருந்தார். அவர் எனக்கு பலதரப்பட்ட நூல்களை படிப்பதற்கு கற்பித்தார். அவர் வாசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் வாசிப்பற்ற ஒரு தலைமுறை வாசிப்பற்ற இன்னொரு தலைமுறையை உருவாக்குகிறது. புத்தக பழக்கமில்லாத ஒரு தலைமுறை புத்தக பழக்கமில்லாத இன்னொரு தலைமுறையை உருவாக்குகிறது. இப்படியாக ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமைக்குள் மூழ்கி போவதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு நல்லதல்ல. ஒரு பண்பாட்டினுடைய, ஒரு மொழியினுடைய, ஒரு இனத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு இது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. நம்முடைய அறியாமையின் மீது தான் நம்மை ஒடுக்குகிறவர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள். நம்முடைய அறியாமையின் மீது தான் பிற்போக்கு சக்திகள் நம்முடைய மனங்களை வெல்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, பிற்போக்கு சக்திகளும் சரி, எதை வேண்டுமானாலும் சொல்லி மக்களை நம்ப வைத்து விடலாம், மூளைச்சலவை செய்து விடலாம் என்று. அறிவு என்கிற ஆயுதம், அறிவு என்கிற போர்வாள் நம் கையில் இருந்தால் அப்படி ஒருவர் நம்மை கையாள முடியுமா? நமக்கு உண்மைகள் தெரியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஐயன் திருவள்ளுவர் நமக்கு கற்பித்தானே. அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு புத்தகங்கள் நமக்கு அவசியம். சிறந்த புத்தகங்கள், தேர்ந்தெடுத்த நூல்கள், அவற்றை நாம் கற்க வேண்டும், இடையறாது கற்க வேண்டும். கற்க கற்க நம் மனம் விசாலமடையும். இந்த சமூகத்தை நாம் புரிந்து கொள்கிற விதம், மனித உறவுகளை புரிந்து கொள்கிற விதம், ஏன் நம்மையே நாம் புரிந்து கொள்கிற விதம், இது எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், விழிப்புணர்ச்சி ஏற்படும். அந்த மாற்றங்களை நோக்கித்தான் இந்த பயணம், இந்த புத்தகங்கள் எல்லாமே. புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள், புத்தகங்களை தேடுங்கள், எழுத்தாளர்களோடு, வாசகர்களோடு உரையாடுங்கள், மனம் திறந்து கேளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை பிரித்து படித்து பாருங்கள். உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய, உங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் அங்கே காத்திருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அதை போய் தொடுவது தான், அதை தொட்டு திறப்பது தான். ஒரு சிறந்த புத்தகத்தை நீங்கள் திறக்கிற போது உங்களுக்காக ஒரு புதிய உலகம் திறக்கிறது, ஒரு புதிய கனவுகள் திறக்கின்றன. அப்படி பார்க்கிற போது புத்தகங்களின் வழியாக நாம் இதுவரைக்கும் எதுவாக இருந்தோமோ அதிலிருந்து நாம் முற்றாக மாறி இன்னொரு மனிதர்களாய் நாம் பிறந்து விடலாம் என்பதை இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தோல்பாவை கூத்து கலைஞர் திரு முத்துச்சந்திரன்.
தோல்பாவை கூத்து அப்படிங்கிற இந்த ஒரு நாட்டுப்புற கலை எவ்வளோ தூரம் தொன்மையானது? 400 ஆண்டுகளை கடந்த ஒரு கலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் இது விரிவடைஞ்சிருக்கு? தென்னிந்தியா முழுவதும் இதற்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னும் போது பரம்பரையாக இந்த தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அவரோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஐயா, ஒரு தோல்பாவை கூத்து கலைஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தோல்பாவை கூத்து அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மராட்டிய தேசத்திலிருந்து வந்த ஒரு கலை. 400 ஆண்டுகளை தாண்டி இருக்குது அப்படின்னாலும் இது முழுமையாக விரிவடைஞ்சது, வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல ஆண்டுகளாக பரம்பரையாக இந்த தொழிலில் முழுமையாக ஈடுபட்டுருக்கீங்க. தோல்பாவை கூத்து அப்படிங்கிறதே என்ன, இதோட நுணுக்கங்கள் என்ன, இதில் எந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க, ஒரு காலகட்டத்திலையும் இது எவ்வளோ தூரம் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு இந்த கலை சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு பரம்பரையாக இந்த தொழிலையே முழுமையாக ஈடுபட்டுட்ருங்க அப்படின்ற முறையில் இந்த கலையை பொறுத்த வரைக்கும் இதோட பூர்வீகம், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு முதல் மனிதர்னா இதுக்குள்ளே போன விதம், அந்த காலகட்டம், இந்த கலையை பற்றி பேசுவோம் சார். இப்போ காலகட்டங்கள்னு சொல்லும்போது எங்களுடைய பரம்பரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் பரம்பரையை முதலாக என்கிட்ட என் தாத்தா சொல்லும்போது மராட்டிய மாநிலத்தில் தான் நாங்கள் இருந்திருப்போம். அங்கே இருந்து வந்தபோது சர்வோஜி மகாராஜா காலங்களில் தஞ்சாவூரில் இந்த கலையை அவர் கொண்டு வர்றாரு. அப்போ கொண்டு வரும்போது எங்கள் முப்பாட்ட காலங்கள்லேயே அவங்க வரும்போது அங்கே அதை தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ இது ஒரு நல்ல கலையாகவும் வளர்ந்து வந்துட்டு இருந்து, பிரிட்டிஷ் காலம் ஆட்சி வந்த பிறகு இந்த கலைக்கு கொஞ்சம் இதாச்சு. அப்போ எங்களுக்கு செம்பு பட்டயத்தில் கூட எங்களுக்கு அங்கே பட்டா இடம் கொடுத்துருக்காங்க அந்த அரசில் அவங்க சர்வோஜி மகாராஜாவில். அப்போ இந்த பிரிட்டிஷ் காலம் வந்த பிறகு எங்களுடைய நிலங்கள் எல்லாம் அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய பிழைப்பை நாங்கள் பார்க்கணுன்னுட்டு தஞ்சாவூரில் இருந்து அப்படியே நாடோடியாக ஆரம்பிக்கிறோம். ராமாயணம் தான் முக்கிய காரணம். தோல்பாவை கூத்துக்கு முக்கிய காரணம் ராமாயணம் தான் நாங்கள் போடுவோம். அதுக்கு பிறகு அகற்கதைன்னா நல்லதங்கால், அரிச்சந்திரா, ஞானசந்திரிகள், இது ஒரு கதைகளை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். நாடோடியாகவே நாங்கள் அங்கேருந்து முதல் கிளம்புனது யாருன்னா என் தாத்தா என்கிட்ட சொன்னது 6 தலைமுறை பேரை தான் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா 15 தலைமுறைகள் இருக்கலாம், ஏன்னா 400 வருஷங்களுங்கும்போது 15 தலைமுறைகள் வரலாம். என்கிட்ட தாத்தா சொன்னது சுப்பாராவு 6 தலைமுறையுடைய பேர் தான் சொன்னாங்க. முதலாக தஞ்சாவூரில் இருந்து கிளம்பும்போது சுவாமி ராவுங்கிறவர் தான் கிளம்பி இருக்கிறாங்க. இந்த கலையை பற்றி சொல்லுங்கள் சார். இது ஒவ்வொரு கலைக்கும் அதற்கான ஒரு தனித்துவம், சிறப்பு அப்படின்னு இருக்கும். இந்த கலைனா இந்த குழு, இதோட அமைப்பு எப்படி இருக்கும்? இது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இது 4 மாநிலங்களில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேரளா, கர்நாடகா, ஒரிசியாவில் இருக்குதுங்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பெருமையான இது எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஒரு நபர் 28 குரல்ல இருந்து 31 குரல் பேசுவாங்க. ஒரே ஆள் 28 குரல்ல இருந்து 31 குரல் பேசுவாங்க. ஆண் குரல், பெண் குரல், வயசானவங்க குரல், இப்படி குரல்கள் மாற்றி பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, படம் அசைப்பதும் ஒரே ஆள். இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில் சுமார் 8 பேர் நிற்பாங்க. திரைக்கு பின்னுக்கு 8 பேர் நிற்பாங்க. 8 பேரும் படம் அசைப்பாங்க. இதில் அப்படி கிடையாது, ஒரே நபர் தான் அந்த படங்கள் முழுமையும் அசைப்பது. இந்த ஒரு படத்துக்கு ஒரு குரல் கொடுக்கணும். அப்போது எத்தனை கேரட் படங்கள் வருதோ ராமாயணங்களில், சுமார் நாங்கள் எடுத்துக்கிட்டது 28 இருந்து 31 குரல்கள் மாறி பேசுவோம் நாங்கள். கட்டை மூமெண்ட்டுகள், பின்னுக்கு பேக்ரவுண்டில் என்ன செய்வாங்கன்னா பாடகர், ஹார்மோனியம், மிருதங்கம், கிஞ்சிரா, இப்படின்னுட்டு பின்னுக்கு 4 பேர் ஜால்ராவுக்கு இருப்பாங்க. இது கதைன்னு சொல்லுவது ஒரு நாள். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு கலைகளுக்குரிய இந்த தோல்பாவைக்குரிய மகிமை. இது மற்ற மாநிலங்களையும் இது இருக்குது அப்படின்னாலும் எல்லா இடத்துலையுமே இது எப்படி செயல்படுது? இந்த புராண கதைகள் இதை மட்டும்தான் மையமாக எடுத்துப்பாங்களா? எவ்வளோ நேரம் இந்த கூத்து ஒரு நாளைக்கு நடக்கும்? இப்போ கேரளாவில் அவங்க
கேரளா மொழியில் வந்து அவங்க என்னென்னா அவங்க கோயில் வழிபாடாகவே ஆயிடுச்சு. நல்ல இது பண்ணுறாங்க கேரளாவில். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ராமாயணம் மட்டும்தான் நாங்கள் பண்ணோம். ராமாயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இது 10 பிரிவாக நாங்கள் பிரிப்போம். 10 நாளாக நாங்கள் ஒரு ஊரில் நடத்துவோம். இது ராமாயணத்திலே வந்து 6 பகுதிகள் உண்டு. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆர்ணிய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்பது. இதை வந்து நாங்கள் 10ஆக பிரித்து 10 நாளாக 10 கதைகளாக நாங்கள் போடுவோம். அதில் அஸ்மதி யாகம்ங்கிறது வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு ராமருடைய கதை, மயில் ராவணனுடைய கதை, மச்சவல்லவனுடைய கதை, இப்படின்னு அந்த கதைகளிலே பிரிவுகள் இருக்குது. அதுக்கு பிறகு நல்லதங்கால், ஹரிச்சந்திரா, ஞானசமுந்திரி கதைகள் இந்த கூட்டத்தை பார்த்து பண்ணுறது. இது முன்னால் உள்ள எங்களுடைய தாத்தாலாம் இது தான் முழுமையாக பண்ணிகிட்டு இருந்தது. என்னுடைய அப்பா கூட முழுமையான ராமாயணம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலத்துக்கு தக்கன இப்போ நம்ம வந்து இந்த கலைகளை வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கலைகளுக்கு புதுமை கொடுக்கணுங்கிறதுனால இந்த புதுமைகளை இப்போ கொஞ்சம் நல்லா பூத்துருக்குறோம். நாங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை பண்ணியிருக்கீங்க? இப்போ என்ன மாதிரி மாற்றங்கள்னா வந்து இதில் வந்து இப்போ அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், ஒரு கோயில் சார்ந்த நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு புதுமைகள் கொண்டு போகணும். ராமாயணமே கொண்டு போனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால புதுமைகள், விழிப்புணர்வு. இப்போ வந்து கல்வி, தன் ஒழுக்கம், பிளாஸ்டிக்கல் பயன்படுத்தக்கூடாது, HIV நிகழ்ச்சிகள், பல்லுயிர் பெருக்கங்கள், பாலவின் தொல்லைகள், இப்படி சிறு வயசில் திருமணம் முடித்து கொடுப்பது, இதுகள் வந்து நாங்கள் இந்த கதையின் மூலியமாக விழிப்புணர்வு. ஏன்னா பொதுவாக வந்து கிராமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புக் எடுத்து படித்தவங்களோட தோல் பாவை கூத்து பார்த்தவங்க தான் இந்த ராமாயணத்தை அதிகமாக அனுபவங்க சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இந்த தோல் பாவை கூத்தில் நீங்கள் எந்த கதையை கொண்டு போய் ஜாயிண்ட் ஆக்குனாலும் மக்கள் மத்தியில் உடனே ரீச் ஆகும். நீங்கள் இந்த பொம்மையின் மூலியமாக ஒரு காமெடிகளை கொண்டு சென்று அந்த காமெடி மூலியமாக அந்த கதைகளை கொண்டு செல்லும்போது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ உள்ள கலைகளை நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மாணவர்கள் மத்தியிலும் சரி, பெரியவர்களுடைய மத்தியிலும் சரி, எந்த கதைகளை கொண்டு சென்றாலும் முழுமையாக சென்றுகிறது. இந்த தோல்பாவை கூத்து பற்றி விரிவாக பேசுவோம். இதில் எவ்வளோ கலைஞர்கள் இன்னும் இருக்காங்க? இப்போ உங்களுடைய அப்பா தாத்தா காலத்துலலாம் இதற்கான ஒரு வரவேற்பு எவ்வளோ தூரம் இருந்துச்சு? அந்த தோல் நம்ம தயாரிக்கிற விதத்திலேயே ஒரு ஓவியரோட பணியும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? இன்னும் எல்லாருக்குமான ஒரு தொடர்பெல்லாம் இருக்கா? இப்போ எப்படின்னா முன்னால் வந்து 100% வந்தாங்க. 100%ன்னா ஃபுல் ஃபேமிலிகளே அப்படி வர்றதுன்னா 100% இருந்தது. கலை வந்து முக்கியத்துவம் கொடுத்தது, நல்ல ஆர்வங்கள் இருந்தது, கலை வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அப்போ 100% வந்தவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 12 வயசுலலாம் இந்த கலைகள் ஊர்களில் போட்டால் அப்படி கூட்டம் இருக்கும். சினிமா தேட்டரில் இப்போ நம்ம கீவில் இருந்து டிக்கெட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி கீவால் நின்று டிக்கெட் எடுத்தது நான் ஒரு 12 வயசில் பார்த்தேன். அவ்வளோ கூட்டங்கள் வந்து அப்போ ஒரு குறைஞ்சது 32 வருஷங்கள் வரும் குறைஞ்சது பார்க்க போனால். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 29 வருஷத்துக்கு முன்னால் அப்படியே மங்க ஆரம்பிச்சு. ஆனால் அப்போ அந்த டைங்களில் நான் பார்க்கும்போது டைங்களில் ஆண்டனா டிவி தான் உண்டு. அது ஒளியும் வந்து வெள்ளிக்கிழமை போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை படம் ஓடும். இது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் தவிர மற்றபடி இந்த தோல் பாவை கூத்து தான் பார்க்கறதுக்கு வர்றது நான் பார்த்துருக்குறேன். அப்போ அதுக்கு பிறகு இந்த கேபிள் வந்த பிறகு வந்து இந்த கலை அப்படியே மங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பாவும் அதுக்கு பிறகு இந்த கலை வருமானங்கள் இல்லைன்னு ஊரில் அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் வந்து அப்படியே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நாடோடியாக அலைஞ்சோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல நம்ம தோவாலை பக்கத்தில் திருமலைபுரத்தில் ஒரு இடம் கிடைச்சிது. அந்த ஊர் மக்களும் எங்களை ஆதரித்து அந்த இடத்துலையே நாங்கள் வீடு கட்டி அப்படியே அமர்ந்து உட்காந்துட்டோம். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. குறைஞ்சது அப்பா இறக்கும்போது வந்து 23 வருஷங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு தான் எங்கள் தாத்தா இறக்குறாங்க. எங்கள் அப்பா இறந்த ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு தான் தாத்தா இறக்குறாங்க. தாத்தா தான் எனக்கு முழுமையாக எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா அவ்வளோவா சொல்லலை. அதுக்கு பிறகு அம்மா நல்லா அந்த இதை கொஞ்சம் சின்ன விடுபட்டாலும் கூட அம்மா இதை நல்லா எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எனக்கு வந்து மாவட்ட விருதுன்னுட்டு கலெக்டர் அறிவிச்சிருந்தாங்க.
அந்த ஸ்கூல்களில் போடுறத பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்துக்கிட்டு மாவட்ட விருதுன்னு கலை வளர்மணின்னுட்டு அப்போ எனக்கு கொடுத்தாங்க 2006 11 வருஷத்துக்கு மேலாகுது. அந்த கலை விருது கொடுத்த உள்ளே எனக்கு கொஞ்சம் துணிப்பாக இந்த கலையை நடத்துவோங்கிற ஒரு ஆர்வங்கள் ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு என்னென்ன நவீனங்கள் படுத்தணும், இந்த கலையை பற்றி என்ன நவீனங்கள் கொண்டு போனால் மக்கள் மத்தியில் சேருங்கிறது வந்து இது வந்து எனக்கு முழுமையாக படிப்பறிவு கம்மி, கேள்வி ஞானங்கள் தான். அப்பா நடத்தினதை வச்சு அந்த கேள்வி ஞானங்களை வச்சு தான் இந்த கலையை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு முக்கியத்துவமாக எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்று இந்த கலையின் ஒரு நவீன கொண்டு போகிறோன்னா ஒரு கல்வியை பற்றி அறியணுங்கிறதுனாலனா ஆக்கா பெருமாள் சார் ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. அந்த புக்கில் அவங்க வந்து எப்படின்னா, என்னையை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இந்த பையன் வளர்வாங்கிற ஒரு நோக்கத்தில் எடுத்துக்கிட்டு நவீன எந்தெந்த இதுகளுக்கு வருதோ கதைகள், அந்த கதைகளுக்கெல்லாம் ஒரு சில முன்னோடிகள் விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க எனக்கு கேள்வி ஞானமாக. அதுகளை கொண்டு நடத்தின பிறகு ஒவ்வொரு இடங்களில் நல்ல வரவேற்புகள் இருந்து நல்ல வெளியூர்களுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு ஆள்கள் பார்த்து வெளியூர்களுக்கு ஆரம்பிப்பதுக்கு பக்கத்து மாநிலங்கள், கர்நாடகா, வேறு லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், இப்படி ஒவ்வொரு நம்ம உள் மாவட்டங்கள்லேயும் பல இடங்களில் நான் போவதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பார்க்கச்சில் வந்து எங்கள் தோல்பாவை கூத்து ஆய்வு எடுத்தவர் ஆக்கா பெருமாள் சார். 3 தலைமுறை பார்த்தவங்க அவங்க. 47 வருஷமாக இந்த தோல்பாவை கூத்து ஆய்வு எடுத்தவங்க. அவங்க சொல்கிற கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா என் தாய் தந்தைக்கு பிறகு அவரை குருன்னுட்டு நாங்கள் கூட சொல்லதுக்கு உரிமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, 2வது வந்து அடித்தளத்தை பதிச்சு நம்மளை முன்னேறி வைக்கிறவங்க வந்து நம்மளுக்கு குரு தான், வேறு யாரும் கிடையாது. அதனால வந்து முக்கியமாக நான் அதை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவன். இந்த தோல் தயாரிக்கிற முறையை பற்றி கூட நான் முன்னாடி கேட்டுட்டு இருந்தேன், எப்படி அது தயாராகுது. இப்போது ராமாயணம் இதெல்லாம் வந்து பழைய ஒரு சிஸ்டம், இதை தான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு உருவமும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த புதுமை அப்படின்னு வரும்போது நிறைய சமூக விழிப்புணர்வு இது சார்ந்த விஷயங்கள் பண்ணுறீங்கன்னும் போது இதற்கான ஒரு வடிவங்கள், வண்ணங்கள் இதெல்லாம் எப்படி தயார்படுத்துறீங்க? இது வந்து முழுமையான ஆட்டு தோலில் உருவாக்குறது. தோலில் உருவாக்குறது காரணம் என்னன்னா, தோலில் வந்து ஒரு பக்கம் வரைந்தாலும் 2வது பக்கமும் தெரியும். தோலை அவ்வளோ பதப்படுத்துவோம் நாங்களே பதப்படுத்துவோம். தோலை வாங்கி அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை கொஞ்சம் ஒரு சாக்கில் பொதிஞ்சு அதை வச்சிட்டோன்னா ஒரு நாள் கழிஞ்சிச்சுன்னா மறுநாள் அதை விரித்து, அதுக்கு முன்னால் நாங்கள் ஜவ்வெல்லாம் எடுத்துருவோம். அதை விரித்து 4 பக்கம் ஒரு 15 பக்கம் குச்சி அரைவோம், இழுத்து வச்சு குச்சி அரைச்சிட்டு மேலே உள்ள முடிகளை நாங்கள் எடுத்துட்டோம்னா அது காஞ்சிட்டோம்னா பேப்பர் மாதிரி ஆயிரும். அது ஒரு பக்கத்தில் வந்து நாங்கள் அடுப்பு கறியை வச்சு வரைஞ்சோம், 2வது பினஸில் வச்சு வரைகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நாங்களே வரைஞ்சி அந்த வடிவத்தை உருவாக்கி அதுக்கு கலர் மேம்சம் கொடுத்து அதை வந்து ஒரு மனிதனாக உருவாக்குறது. முன்னால் வந்து அரசர்கள், ராணிமார்கள், அரக்கர்கள் இப்படி படங்கள் வரைஞ்சோம். இப்போ வந்து நவீனத்துக்கு காலத்துக்கு தக்கன இப்போ உள்ள காலங்கள் என்ன படங்கள் உண்டுமோ அதுக்கு தக்கன நாங்கள் படங்களை வரைஞ்சி அதை கட் பண்ணி அதை வந்து துவாரம் போடுவோம். அது மன்னாரும்பாங்க. துவாரம் போடுறது வந்து அந்த துவாரம் போட்டோம்னா அது வந்து நகையாக தெரியும். அந்த லைட்டுடைய பவரில் அது வெளியே இருந்து மக்கள் பார்த்தாங்கன்னா நகை மாதிரி தெரியும். அவ்வளோ நுணுப்பங்கள் அந்த இதில் இருக்குது. அதை பதப்படுத்தி நாங்கள் அதை வரைஞ்சி அதுக்கு கலர் கொடுத்து ஒரு மனிதனுடைய உருவத்தை அந்த இதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், டிசைன் அதெல்லாம் வந்து துவாரங்கள் வழியாக தான் காமிக்கிறீங்க. ஆமாம். இது நகை போட்டிருக்கு, இது நகனுடைய மெத்தடு, அது வந்து வெளிப்பட அந்த ஒளி வந்து கொடுக்கும்போது ஒரு இது நகை இவ்வளோ நகை போட்டிருக்காங்கங்கிறது வந்து அதில் தெரியும். அதான் அதுக்கு மன்னார் போடுறதுங்பாங்க அதுக்கு. இப்போது இங்கே நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஒரு சிறப்பு அப்படின்னு பண்ணும்போது ஒருத்தரே பல குரலில் பேசுகிறாங்க, அவங்களே வந்து இந்த தோலையும் கையாளுறாங்க அப்படின்னு வரும்போது இதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் போது இப்படிப்பட்ட கலைஞர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க? ஏன்னா ஒருத்தர் புதுசாக எடுத்துக்கிட்டு இதை கற்றுக்கணும்னா 4-5 விஷயங்களை சேர்த்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் அதை சிறப்பாக செய்ய முடியும். எவ்வளோ கலைஞர்கள் இதில் இன்னும் இருக்காங்க? அதான் சொன்னோம்ல, 100% வந்தவங்க கலையினுடைய வருமானங்கள் இல்லாமல் இந்த கலைஞர்கள் எல்லாம் வேறு தொழில் மாற ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு தொழில்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வருமானம் ஏதோ உண்டோ, கூலி தொழில் இருக்குது, கொத்தனார் வேலைகள் இருக்குது, பெயிண்ட் வேலை இருக்குது,
இப்படி வேலைகளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கூத்து ஓடலைனால அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் 100% இருந்து 20% மாறி இப்போ 2% நிற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி நிலைமைகள் வந்துருச்சு இதுகளுக்கு, இந்த வருமானங்கள் சரியாக இல்லாத முறைக்கு காரணத்தினால. இந்த நாட்டுப்புற கலைகள், பாரம்பரியமான கலைகள் இதெல்லாம் இன்னும் வளரணும், பழையபடி ஒரு செழிப்பாக ஆகணும் அப்படின்னா ஒரு கலைஞராக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பழையது கொண்டு வர்றது தான் முக்கியமான ஒன்று. ஏன்னா மக்களுக்கு வந்து இது விழிப்புணர்வு கொண்டு செலுத்துறதே இதுதான். இது வந்து வருமானங்கள் இருந்தனால் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் போவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு சில அரசுகள், ஒரு சில அமைப்புகள் இருக்குது, இதை வந்து கொண்டு எடுத்து நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னால் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம். 2%இருந்து 20% கொண்டு வரலாம், 20%இருந்து 50% வரைக்கும் கொண்டு வந்து அதே 100க்கு கொண்டு வந்த வரைக்கும், 100க்கு வர்றதுக்கு கூட கஷ்டம் ஆகும். முடிந்த அளவுக்கு ஒரு 80, 85 அப்படி கூட கொண்டு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அது வந்து அரசு இருந்தாலும் சரி, தனியார் அமைப்பு இருந்தாலும் சரி, அது வந்து கொண்டு செலுத்தணும்னு கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு வந்தால் இந்த கலை வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கலையும் அதோட பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நம்ம அகாடமி, ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறோம். இந்த கலை வந்து பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னீங்க. இதில் இன்றைக்கி ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை எப்படி கற்றுக்க முடியும்? இதற்கான ஒரு கால அவகாசம்லாம் எவ்வளோ தேவைப்படும்? இது வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இரத்தத்தில் ஊறினது இந்த கலை. அதுதான் நான் சொன்ன பரம்பரையான கலைகள். இது இரத்தத்துக்கு ஊறினவங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடத்தலாம், 2 நாள் நடத்தலாம், அந்த ஆர்வம் தான் இருக்கும் தவிர, ஆனால் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம், ஆனால் அதையே ஒரு கலையாக நடத்திக்கிட முடியாது. அது நடத்தணும்னா அந்த பரம்பரையாக நடத்துகிறவங்க தான் நடத்த முடியும். ஒருத்தங்க பார்த்துட்டு இதை நடத்தலாம், ஒரு ஆசை இருக்கிறவரை நடத்துவாங்க, அதுக்கு பிறகு விட்டுருவாங்க. இது பரம்பரையாக பண்ணுறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம படிச்சிட்டோம், இதுக்கு மேலே கொஞ்சம் இது பண்ணி வரணுங்கிறது நினைப்பாங்க. ஆனால் அது கற்றுக்கிடணுங்கிறவங்க கூட இதை கற்றுக்கிடலாம். ஆனால் முழுமையாக அவங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால வந்து கற்றுக்கிடுவாங்க. ஆர்வம் போன பிறகு அதுக்கு பிறகு அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்குன்னா இதையே பண்ணணுங்கிறது வந்து அந்த பரம்பரைகள் தான் அதை பண்ணிக்கிடுவாங்க தவிர படிச்சுக்கிடலாம் இதையே வச்சு வாழ்க்கையை அவங்க ஓட்டிக்கிட மாட்டாங்க. ஓட்டுறதுக்கு ரொம்பமான கஷ்டங்கள். ஓகே, வெளிநாடுகளில் போய் அதாவது மற்ற மாநிலங்கள், இந்தியாவுக்குள்ளே பல இடங்களில் நீங்கள் போய் இந்த கூத்து கட்டியிருக்கீங்க அப்படின்னும்போது எந்த அளவுக்கு மக்கள் ரசித்தாங்க? இதில் மொழி ஒரு விஷயமா தெரியலையா? எப்படி பார்க்கப்பட்டுச்சு? மொழி வந்து அவங்க பார்க்கல. நான் வந்து கர்நாடகத்தில் போடச்சில் வந்து கர்நாடகா தோல்பாவை கூத்துக்காரங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்களும் பண்ணாங்க, நானும் அதை பார்த்தேன், அதை ரசித்தேன். அப்போ நான் தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்கேன். என்னுடைய கலையை நடத்தும் போது ஆர்வங்கள் அதிகமாக, ஏன்னா இந்த நம் சொல் மட்டும் இல்லாமல் அதில் செயல்பாடை சேர்க்குறோம். காரணம் என்னென்னா மூமெண்ட்ஸ், அந்த படங்கள் மூமெண்ட்ஸு என்னென்னா ஒரு வித்தியாசமாக செய்யணும். வித்தியாசமாக செய்யும்போது மக்கள் வந்து நல்ல விருப்பப்படுவாங்க. ஒன்று வந்து ஒரு வாயை பலந்து நிற்கும்போது அதுக்குள்ளே வாய்க்குள்ளே ஒரு ரூபம் உள்ளே போகுது, அதை பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அரக்கனுடைய தலை துண்டு அப்படியே வெட்டி தூர போகுது, அதை பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து மொழி தெரியாதவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். தலை வெட்டி போகுது, ஆர்வமாக பார்ப்பாங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிய தெரியும், அவங்க சொல்கிறது விழிப்புணர்வு அதை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இது வந்து வெளியிடங்களில் சொல்லும்போது தெரியாதவங்களுக்கு அதில் நேக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதை ரசிக்கிற அளவுக்கு நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கிறேன். தோல்பாவை கூத்து கலைஞராக பாரம்பரியமான ஒரு கலை, 400 வருடங்கள் முந்தைய இந்த கலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி விரிவடைஞ்சது? உங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாருமே தலைமுறை சொல்லும்போது 3 தலைமுறைக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல தெரியாத ஒரு காலகட்டத்தில் 15 தலைமுறையாக இருந்திருக்காங்க. அதில் 6 தலைமுறையோட பேர், அவங்களோட வழி, இதையெல்லாம் நீங்கள் பார்த்த ஒரு வரலாறு இருக்குது. உங்கள் தாத்தா மூலமாக நீங்கள் அறிஞ்ச விஷயங்கள். இந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு
கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சிகள் இன்னைக்கு சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை, அதை இந்த பொம்மலாட்டம் மூலமாக எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு நீங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கிற பணிகள்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிம்மா. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழில் எழுதுகிற எழுத்துகளின் வடிவங்கள் பல காலகட்டங்களில் மாறி மாறித்தான் இந்த வடிவத்தை எட்டியிருக்கின்றன. வீரமாமுனிவர் காலத்தில் இருந்த எழுத்து வேறு, வள்ளலார் காலத்தில் இருந்த எழுத்து முறை வேறு, இப்போது நம் காலத்தில் இருக்கிற எழுத்து வேறு. அப்படியே முற்றுமாக வேறு எழுத்துகள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு மொழி மிக தொன்மையான மொழி என்று சொன்னால் அதில் மாற்றங்கள் வருவது இயற்கைதான். நவீனமான இப்போதுதான் உருவாகி இருக்கிற மொழி என்றால் அது அப்படியே இருக்கலாம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண இலக்கியங்களை பெற்றிருக்கிற ஒரு மொழி காலந்தோறும் பல சீர்திருத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் உள்ளாகும் என்பதுதான் இயற்கையானது. எந்த ஒரு மொழியும் அதனுடைய எழுத்துகளில் மாற்றத்தை பெறும். தமிழை பொறுத்தளவு இன்றைக்கு ஏ ஓ ஓ என்று எழுதுகிறோமே, அந்த உயிர் எழுத்துகளே நீங்கள் வீரமாமுனிவர் காலம் வரைக்கும் எப்படி இருந்தது? ஏ என்று எழுதி மேலே புள்ளி வைத்தால் அது குறில், அந்த புள்ளி இல்லை என்றால் நெடில், கீழே கோடு கிழிக்கிற பழக்கம் அதற்கு பிறகுதான் வந்தது. எனவே ஏ ஓ இரண்டு எழுத்துகளும் மேலே புள்ளியை பெறுகிற எழுத்துகளாக இருந்தன. எப்படி க ம என்கிற எழுத்துகளுக்கு மேலே புள்ளி வைத்து இக் இம் என்று சொல்லுகிறோமோ, அப்படி ஏ என்கிற எழுத்துக்கு மேல் புள்ளி வைத்தால் அது ஏ என்று நெடிலாக மாறிற்று. அதற்கு பிறகும் கூட பல எழுத்துகள் புள்ளி இல்லாத எழுத்துக்களாகத்தான் இருந்தன. வள்ளலாரினுடைய எழுத்துகள் அப்படியே இப்போதும் இருக்கின்றன. அவர் சிதம்பரம் என்று எழுதினால் சீத இம் என்கிற எழுத்தில் மேலே புள்ளி இருக்காது, கடைசி இம்மிலையும் புள்ளி இருக்காது, சிதம பரம என்று தான் இருக்கும். ஆனால் படிக்கிற போது அதை சிதம்பரம் என்று படிப்பார்கள். எனவே மேலே மெய்யெழுத்துகளுக்கு புள்ளியே இல்லாத காலகட்டம் ஒன்றும் இருந்தது. இப்படி மாறிக்கொண்டே வந்த எழுத்துகள் ஏறத்தாழ 60-70களில் 80 வரையிலும் கூட பல எழுத்துகள் தமிழில் எப்படி இருந்தனவோ அந்த வடிவம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வடிவமே தெரியாது. குறிப்பாக சொன்னால் சென்னை என்று எழுதினால் அந்த நை என்கிற எழுத்தை மேலே ஒரு கொம்பு போட்டு கீழே 2 சுழினா போடுகிற பழக்கம்தான் இருந்தது. இப்படி கொம்பு போடுகிற பழக்கம் அந்த எழுத்துகளே இன்றைக்கு இல்லை. அதை போல ந நா நா என்கிற எழுத்துகளெல்லாம் 3 சுழி நா என்று சொல்லுகிறோமே, ரன்னகரம் டன்னகரம் தன்னகரம் என்று நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நம்மை பொறுத்தளவு எளிமையாக புரிந்து கொள்ளுகிற வகையில் 2 சுழி ந 3 சுழி நா என்று சொல்லுகிறோம். அதனுடைய நெடில் எப்படி இருந்ததென்றால் இன்றைக்கு அந்த 3 சுழி நாவுக்கு பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போட்டு அண்ணா என்றால் அப்படித்தான் எழுதுகிறோம். ஆனால் அன்றைக்கு அண்ணா என்கிற அந்த பெயர் எப்படி எழுதப்பட்டது? இன் நா என்பதை போட்டு அதை ஒரு வட்டமாக சுழிக்கிற பழக்கம் இருந்தது. இப்போது அந்த எழுத்தே இல்லை. இது எப்போது மாறிற்று? இந்த வட்டமாக சுழிக்கிற அந்த முறையும் மேலே கொம்பு போட்டு எழுதுகிற முறையும் எப்போது மாறின என்றால் முதலாக 1935ஆம் ஆண்டு இந்த மாற்றம் ஒரே ஒரு ஏட்டில் வந்தது. பிறகு 1987க்கு பிறகு அது அரசே ஏற்றுக்கொண்டு அரசினுடைய ஒரு சீர்திருத்தமாக தமிழ் எழுத்துகள் இனிமேல் இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் என்பதாக ஆயிற்று. 1935 எப்போது வந்தது? அதற்கு முன்பாகவே 1934ஆவது ஆண்டு பகுத்தறிவு என்கிற ஏட்டில் ஐயா பெரியார் அவர்கள் இந்த எழுத்து சீர்திருத்தம் பற்றி பேசுகிறார். ஒரு மொழியில் எழுத்துகள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதில்லை. காலத்தின் தேவைக்கு ஏற்ப எழுத்துக்களை நாம் மாற்றிக்கொள்ளலாம். அந்த வடிவத்தை மாற்றுவதால் ஒலி மாற வேண்டும் என்கிற தேவையில்லை. நாம் இனிமேல் இப்படித்தான் இந்த எழுத்தை எழுத வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டால் நல்லது. எதற்காக அந்த மாற்றம் வேண்டும்?
இருக்கிற எழுத்துகள் இருக்கிற மாதிரியே இருந்தால் போதாதா? ஏன் மாற்ற வேண்டுமென்றால் 2 காரணங்களுக்காக பெரியார் அவர்கள் அந்த மாற்றங்களை முன்மொழிந்தார். ஒன்று, எழுத்துகளுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒரு ஒப்புமையாக்கம் என்று இலக்கணவியலாளர்கள் சொல்லுவார்கள். ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அறிவியலில் இன்றைக்கு தட்டச்சு கணிப்பொறிகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு அதை எழுதுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும். இந்த 2 நோக்கங்களுக்காகத்தான் பெரியார் அவற்றை மாற்றினார். முதலில் அவர் சொன்ன அந்த ஒப்புமையாக்கம் என்பது எப்படிப்பட்டது? ஆ என்று எழுதுகிறோம். ஈ எழுதுகிற போது அந்த ஈக்கு மேலே சுழித்தால் ஈ ஆகிவிடும், அவ்வளவுதானே? அல்லது ஆனா என்று எழுதி அதற்கான நெடிலுக்கு பக்கத்தில் துணை எழுத்து போட்டால் போதாதா? ஈனா என்று எழுதி அதற்கு பக்கத்தில் துணை எழுத்து போட்டால் போதாதா? அதற்கு ஏன் அதற்கு மட்டும் கீழே கொம்பு சுழிக்க வேண்டும்? க கா ம மா எப்படி எழுதுகிறோம்? அதை போலவே இதையும் எழுதக்கூடாதா என்று கேட்டார். இதுதான் அந்த ஒரே மாதிரி ஒரு எழுத்துக்கு பொருந்துவதும் இன்னொரு எழுத்துக்கும் பொருந்த வேண்டும். எல்லா எழுத்துகளுக்கும் அப்படி பொருந்துமானால் ஆனாவுக்கு நெடில் போடுகிற போது மட்டும் கீழே சுழி வர வேண்டும். அதைவிட வேடிக்கை, ஈ என்கிற எழுத்துக்கும் ஈ என்கிற எழுத்துக்கும் தொடர்பே இருக்காது. அந்த எழுத்துகளின் வடிவத்தில் இன்றைக்கும் நாம் அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டிய வடிவம்தான். ஈ என்பதை நாம் எழுதுவதற்கும் பக்கத்தில் ஈ என்று ஒரு துணை எழுத்து போட்டு 2 புள்ளிகளை வைத்து அந்த வடிவத்தை நாம் ஈ என்று ஈ என்கிற எழுத்தின் நெடில் என்று சொல்லுகிறோம். இதற்கு 2 வழிகளை பெரியார் சொல்லுவார். ஈ என்பதை மேலே சுழிப்பது, அல்லது ஈ என்கிற எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போடுவது. என்றால் பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரியாக செய்தியை நினைவு வைத்து கொள்ள முடியுமே என்று கேட்பார். இவற்றையெல்லாம் 34 எழுதியதற்கு பிறகு 1935ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தான் முதலாக நாங்கள் எழுத்துக்களை இப்படி கொம்பு எழுத்துகளாக இல்லாமல், வட்டமாக சுற்றி எழுதுகிற எழுத்துகளாக இல்லாமல், துணை எழுத்துக்களை போட்டும் மற்ற லை எழுதுகிற போது எப்படி எழுதுகிறோமோ அதையே லை எழுதுகிற போதும் எழுதுவது என்று அவர் தொடக்கி வைத்தார். குடியரசு என்கிற ஏட்டை பெரியார் நடத்தி கொண்டிருந்தார். அது வெளிவருவதிலே சிக்கல் ஏற்பட்டது. அப்போது பகுத்தறிவு என்கிற ஏட்டை தொடங்கினார். அந்த பகுத்தறிவு ஏட்டில்தான் முதலாக இந்த எழுத்து சீர்திருத்தம், இன்றைக்கு நாம் எழுதுகிறோமே கொம்பு இல்லாத எழுத்துகள், அந்த வட்டமில்லாத எழுத்துகள், இவையெல்லாம் முதலாக பகுத்தறிவு ஏட்டில்தான் வெளிவந்தன. அது 1935ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்றிலிருந்து தொடங்கி அதற்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதனை அரசே ஏற்று இன்றைக்கு அந்த எழுத்துகள் தான் பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தம்தான் தமிழில் நிலைத்திருக்கிறது. பெரியாரே சொல்லுவார், நான் தமிழ் மொழி பற்றி பேசுகிற அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றவன் இல்லை, தமிழ் புலவன் இல்லை, தமிழில் ஆராய்ச்சிகள் செய்தவன் இல்லை. எனவே நான் சொல்லுகிற கருத்துகள், தமிழ் பற்றி மொழி பற்றி சொல்லுகிற கருத்துகள் தவறாக இருந்தால் நீங்கள் தள்ளிவிடுங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் அந்த கடிதங்களையெல்லாம் அவர் எழுதுகிறார். எனவே அன்றைக்குத்தான் முதலாக அந்த எழுத்து அந்த ஏட்டில் மாற்றப்பட்டது. பிறகு அரசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எல்லோரும் அந்த எழுத்து வடிவத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் ஏறத்தாழ 83 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் தொடக்கி வைத்த அந்த சீர்திருத்தம் நிறைவடைகிற 83 ஆண்டுகள் நிறைவடைகிற இந்த நாளில் ஐயா பெரியார் அவர்களை நாம் நினைவு கூர்வோம். இன்றைய சூழல் மாறுபாடுகளுக்கு ஏற்றவாறு நாம் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இவற்றிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நாம் விடியலை வான் நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். அன்பார்ந்த கலைஞர் டிவி நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்னைக்கு ஆலோசனை நேரத்தில் நான் என்ன ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன் என்றால், இந்த இம்ப்ளான்ட், அதாவது டென்டல் இம்ப்ளான்ட் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு கிளினிக் போகிறீங்க, பல் வலிக்கு போகிறீங்க, பல்லை எடுத்துடுறீங்க, ஏதாவது ஒரு ரீசன்னால் பல் செதைஞ்சு அது விழுந்துடுது, அதை கரெக்ட் பண்ண முடியல. உடனே இப்போ உள்ள டென்டிஸ்ட் எல்லாருமே இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம், அப்படியே நேச்சுரலாக வந்துடும், உங்கள் இயற்கையான பல் எப்படி இருந்ததோ, நீங்கள் சின்ன வயசில் என்ன சாப்பிட்டீங்களோ, சின்ன வயசில் என்ன பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டென்டிஸ்ட்டுமே இப்போ ப்ரொபகேண்டா பண்ணிகிட்ருக்காங்க.
எல்லாமே ஒரு ரொம்ப சிம்பிளாக அதாவது முன்னாடி வந்து நான் இம்ப்ளான்ட் ப்ராக்டிஸை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நானும் பார்த்துட்ருக்கேன் இம்ப்ளான்ட்டோட வளர்ச்சி வந்து ரொம்ப நவீனமாக வந்திருக்கு. அதோட இம்ப்ளான்ட்டோட மேக்கு, அதோட மெட்டீரியல், அதோட சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்லேருந்து அதோட லாங்கிவிட்டியிலேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இன்னமும் சரி நம்ம கண்ட்ரியில் வந்து இம்ப்ளான்ட்டை பற்றி ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை. சார் ஓகே, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இம்ப்ளான்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இம்ப்ளான்ட்னா ஒன்றும் இல்லை, அதாவது அது ஒரு வகையான டைட்டானியம் மெட்டீரியல். அதாவது டைட்டானியம் என்ற ஒரு உலோகம் மாத்திரம்தான் உடம்புல வந்து ஒட்டக்கூடிய தன்மை உள்ளது. அதை தவிர சில ஸ்டீல்லாம் இருக்குது, லோ கார்பன் லோயஸ்ட் கார்பன் ஸ்டீல் கூட ஓட்டும், சில செராமிக்ஸ் கூட ஓட்டும். பட் ரொம்ப பிடிமானம் கொடுக்கறது வந்து இந்த டைட்டானியம். இந்த டைட்டானியத்தில் பண்ணுறது தான் இம்ப்ளான்ட். டைட்டானியம் என்ன? டைட்டானியம் அந்த உலோகத்தில் பண்ணுறது தான் நம்ம இம்ப்ளான்ட்னு சொல்கிறோம். சார் அது சில பேஷண்ட் வந்து கேள்வி கேட்பாங்க, சார் அது வந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட் எப்படி நம்மளுக்கு ஒட்டும், உடம்புல எப்படி ஒட்டும்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இந்த இது பண்ணுறீங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது அந்த வெசல்ஸை வந்துட்டு வெசல்குள்ளே வைக்கிற அந்த டியூபும் டைட்டானியத்தால் தான் முன்னாடி மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வேரிட் மெட்டீரியல் வந்திருக்கு, நிறைய பயோ ரிசார்பபிள் மெட்டீரியல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம். அதாவது இப்போ இம்ப்ளான்ட்னா சார் எந்த ஏஜ் குரூப்புக்கு பண்ணலாம்? இம்ப்ளான்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு பெரிய கான்ட்ராஇண்டிகேஷன், ஜென்ரல் கான்ட்ராஇண்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இம்ப்ளான்ட்ன்றதை கண்டுபிடிச்சதே வந்து ஏஜ்ட் பீப்புளுக்கு. அதாவது சின்ன வயசில் சார் நல்லா இருக்குது, பல்லு இருக்குது, போக போக பல்லு தேஞ்சி போகுது, ஏதாவது காரணத்தினால சொத்தி ஆகிடுது, ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு கம் ப்ராப்ளம் வந்துடுது, விழுந்துருது. ஸோ அதுக்கு அவங்கள மாதிரி சரி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே பல் செட்டு கட்டிப்பாங்க. பல் செட் கட்டிட்டு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ அது கலண்டு வரும்னு தெரியாமல், எப்போ அது கீழே விழுன்னு தெரியாமல் பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்காண்டி கண்டுபிடிச்சது தான் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்டை வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டுபிடிச்சது தான் இம்ப்ளான்ட். ஸோ இம்ப்ளான்ட்ன்றது வந்து சின்ன வயசுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா வகையான மக்களும் அதை பயன்படுத்துறதுக்கு உள்ள விஷயம்தான் அது. அதை வந்து இம்ப்ளான்ட்ன்றது வந்து நம்ம ஜென்ரலாக நினைப்போம், ஓகே வயசாகி போச்சு இதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இம்ப்ளான்ட்ன்றது பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு கொடுக்குற ஒரு தீர்வு தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஹிப்பு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட பேசிக் மூலாதார விஷயமே வந்து டென்டல்லேருந்து தான் வந்து. டென்டல் இம்ப்ளான்ட்டு தான் இதுக்கெல்லாமே ஒரு மூலாதாரம். இதில் டென்டல் இம்ப்ளான்ட் ஆரம்பித்து தான் அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஆர்த்தோபெடிஷியன் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அது இம்ப்ளான்ட்ன்றது நான் ஒரு தெளிவாக சொல்லிட்டேன், எல்லா வகையிலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த வகையான பேஷண்ட் சார் கான்ட்ராஇண்டிகேஷன்? சரிங்க சார், இப்போ எனக்கு சுகர் இருக்குது, சுகர் இருந்தால் இம்ப்ளான்ட் போடலாமா? அதாவது சுகர் வந்து அது வந்து இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸ்ட்ரிக்ட்லி இம்ப்ளான்ட் வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட் கிடையாது. சுகர் வந்து கண்ட்ரோலில் இருந்தால், சுகரை கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்ட் வந்து 100% போடலாம். இதை தவிர சில போன் டிசீஸ்னால் அந்த போனில் தான் இம்ப்ளான்ட் போட போகிறோம். தாடையோட போன், இந்த தாடையோ இல்லை மேல் தாடையோ இல்லைனா சைகோமாலையோ எங்கேயாவது போட போகிறோம். அந்த போனோட டிசீஸ் இல்லாத பீப்புளுக்கு வந்து போடலாம். போன் டிசீஸ் இருக்கிறவங்க வந்து அது ஆப்வியஸாகவே இம்ப்ளான்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க பல்லே நிற்காது, போன் ஷேப் வேறு மாதிரி இருக்கும், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர்த்து சில பேருக்கு ரேடியேஷனுக்கு போயிருப்பாங்க, அதாவது இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரேடியேஷன் போயிருப்பாங்க, கீமோதெரப்பி போயிருப்பாங்க, அவங்களுக்கு கூட போடலாம். இம்மீடியட்டாக போட முடியாது, கொஞ்ச நாள் அந்த ரத்த ஓட்டம் சீரடைஞ்சதுக்கப்புறம் போடலாம். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது சொல்கிறோம் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இம்ப்ளான்ட் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி கான்ட்ராஇண்டிகேட்டடுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இம்ப்ளான்ட் வந்து போட்டால் ஃபெயிலியர் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்குது. பட் வந்து அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்மோக்கர்ஸ்க்கு போடுற இம்ப்ளான்ட்ஸ்க்கு அவங்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து கன்சர்ன் ஃபார்மில் எழுதி ஓகே நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி தான் பண்ண முடியும். இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு எடுக்குமா எடுக்காதான்றதை நம்ம கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர அது போட்டால் தான் அதை வந்து பார்க்க முடியும். சரிங்க சார், ஓகே இப்போ இம்ப்ளான்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க, எந்த வகையான இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் ஒரு பல்லு ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து ஃபுல் மவுத் ரீஹேப், ஃபுல் மவுத்தாக நம்ம வந்து ஃபுல்லாகவே பல்லு இல்லை அவங்களுக்கு இம்ப்ளான்ட் போட்டு கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்.
சிங்கிள் டூத் இம்ப்ளான்ட் அப்படின்னா ஒரு இம்ப்ளான்ட் போட போகிறோம், அதுக்கு மேலே அதுக்கு கேப் போட போகிறோம், அது சரி பண்ணியிருப்போம். ஃபுல் மவுத் ரீஹேப், ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் போடும்போது தான் அங்கே தான் நிறைய வகையான நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது. அது வந்து மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனு, இம்ப்ளான்டாலஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே வந்து நாங்கள் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃபெலோஷிப் மாதிரியோ அது கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் இந்த ஃபீல்டில் வந்து மோர் தென் 10 இயர்ஸாக இருக்கேன்னு சொன்னேன்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 4000 இம்ப்ளான்ட்டை போட்டிருக்கேன். மோர் தென் 4000 இம்ப்ளான்ட் ரெக்கார்டடாக வச்சுருக்கேன், 4000 இம்ப்ளான்ட் மேலே போட்டிருக்கேன். சக்ஸஸ் ரேட், ஏன்னா எனக்கு வந்து 4000 இம்ப்ளான்ட் போட்டிருக்கனால எனக்கு சக்ஸஸ் ரேட் தெரியும். 95 to 97% சக்ஸஸ். அது ஒரு 500 இம்ப்ளான்ட் போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 20 to 30-40 இம்ப்ளான்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். எந்த ரீசனே தெரியாமல் ஃபெயிலியர் ஆகிடும். நல்ல இடத்துல இம்ப்ளான்ட் போடுவோம், ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க பேஷண்ட், போடுவோம், சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக போடுவோம், ஃபுல்லாக இம்ப்ளான்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம், மேலே ஒரு 6-8 இம்ப்ளான்ட், கீழே 6-8 இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணுவோம், அதில் 1-2 இம்ப்ளான்ட் போயிடும். ஸோ அது எல்லாத்துக்கும் போகாது, சில பேருக்கு போகும். அதனால் வந்து இம்ப்ளான்ட் போட்டேன் சார், ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார், இம்ப்ளான்ட்டு வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை சார்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இம்ப்ளான்ட்டு தான் ஒரு நிலையான தீர்வு. அவங்க ஒரு சாப்பாடை வந்து ரசித்து அதை அசைப்போட்டு அது மெண்டு அதை சாப்பிடும்போது தான் அது ருசி அறியும். எந்த வகையான ப்ராசஸஸ், ரிமூவபிள் ப்ராசஸும் ஈருக்கு மேலே தான் ஒட்டிகிட்டு இருக்குமே தவிர அந்த அளவுக்கு மஞ்சிங் கெப்பாசிட்டி கொடுக்காது. நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தமாக பல்லே இல்லாமல் இம்ப்ளான்ட் போட்டு கெட்டுறோம் பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பேசுகிறேன். இப்போது வந்து இம்ப்ளான்ட் போடும்போது நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே கனெக்டட் டு த போன். ஸோ நீங்கள் உங்கள் பல்லு எப்படி நம்ம கனெக்டடாக போனோட கனெக்டடாக இருக்கும், அந்த மாதிரி இம்ப்ளான்ட் கனெக்டடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு நல்ல அசைப்படுது, நல்ல உங்களுக்கு ருசி உணர முடியும். சின்ன வயசில் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த ஃபீலிங் வரும். ஏஜ் ஆக டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். ஸோ நல்லா சவைச்சு நல்லா அசைப்போடு சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளத்தையும் தடுக்கலாம். ஸோ இது அதாவது இம்ப்ளான்ட்ன்றது வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு பெரிய விஷயமா போய் இப்போ வந்து சிம்பிள் விஷயமா ஆயிடுச்சு. நிறைய கம்பெனிகள் வந்துடுச்சு. அதே மாதிரி வந்து நிறைய டென்டிஸ்ட் வந்துட்டு, நிறைய சர்ஜன்ஸ், மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸோ இல்லை ப்ராஸ்டோடான்டிஸ்ட்டோ, இந்த மாதிரி எங்கள் ஃபீல்ட்லேயே நிறைய வகையான பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாமே அதில் ட்ரெயின்டாக இருக்கிறாங்க. உங்களோட ஜென்ரல் டென்டிஸ்ட் அடங்குங்க, கேளுங்க அவங்கள்ட்ட, எனக்கு இம்ப்ளான்ட் போடுங்க, போட்டாலும் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ், அதில் வந்து நல்ல வகையான போட்டவரை பார்த்து அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஆள்கிட்ட போட்டிங்கன்னா அது ஃபெயிலியர் ரேட்டை தடுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் வெரி லெஸ். ஸோ ஜென்ரலாக சுகர் இருக்குது எனக்கு போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் 100% இம்ப்ளான்ட் போடலாம். அண்ட் 97% சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் வந்து இப்போது இம்ப்ளான்ட்டோட மேக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் வந்து சொன்னேன். இப்போ அடுத்தது வந்து நிறைய வகையான மெட்டீரியல், ஈவன் செராமிக்கில் பயோ செராமிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூத் இம்ப்ளான்ட்டுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போய் பல்லையே ரீக்ரோ பண்ணுற மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ரிசர்ச்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. டென்டலை பொறுத்த வரைக்குமே, அது சம்மந்தப்பட்ட தாடையை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ரீக்ரோத் உள்ள விஷயம் வந்து வந்துட்டுருக்கு. அது ஒரு பெரிய வகையில் வந்துட்டுருக்கு. வேறு ரிமூவபிள் டைப் மாதிரி போடுங்க. இல்லை அப்படின்னா இம்ப்ளான்ட் போடுறது ஆல்வேஸ் எ பெட்டர் ஆப்ஷன். நன்றி, வணக்கம். இடஒதுக்கீட்டின் பக்க விளைவு. நோயை குணப்படுத்துவதற்காக ஒரு மருந்தை கொடுக்கும்போது அதற்கு சைடு எஃபெக்ட் என்று கூறுவார்கள். அதனால் விளையக்கூடிய வேறு சில தீய விளைவுகளும் உண்டு. நல்ல மருந்தை கொடுத்தால் கூட நல்ல மருந்து வேறு சில பக்க விளைவுகளை உடலிலே ஏற்படுத்தக்கூடும். அதைப்போல இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்றைக்கு சாதி மாறுபாடுகள், சாதி வேறுபாடுகள் நாட்டிலே தலை தூக்கி இருக்கின்றன. அதற்காக நோய் தீர நல்ல மருந்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. இந்த மருந்துக்கு பக்க விளைவு, சைடு எஃபெக்ட் ஏற்படுமே என்பதற்காக நோயை அலட்சியப்படுத்தி நல்ல மருந்தை கொடுக்காமல் இருந்துவிட முடியாது. பக்க விளைவு வந்தால் அதை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து நல்ல மருந்தை கொடுத்துத்தான் தீர வேண்டும்.